Hello everyone, welcome to my channel Lifelong Learning. Data Structures and Algorithms playlist la இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் Polynomial Addition using Linked List Representation. Content of this video is taken from the book Fundamentals of Data Structures by Ellis, Horowitz and Sartaj Sahni. So இதுக்கு முன்னாடியே நம்ம Polynomial Addition பார்த்தோம். அங்க we are using an ordered list மூலமாக இந்த பாலினாமியலை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் தே ஆர் ஸ்டோர்டு இன் தன் அரே. ஸோ இந்த என்ன ப்ராப்ளம் அப்படின்னா சைஸ் ஆஃப் த அரே இஸ் ஃபிக்ஸ்ட். அப்போ நம்மளுக்கு அந்த பாலினாமியலில் எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குங்கிறது நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். ஸோ எவ்வளோ மெமரி அலோகேட் பண்ணியிருக்காங்களோ அந்த மெமரி மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். நம்மளுக்கு யூசேஜுக்காக நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் மெமரி தேவையாக இருந்ததுன்னா கூட அரே ஃபிக்ஸட் சைஸாக தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இன்சர்ட்டிங் அண்ட் டெலீட்டிங் அன் எலிமெண்ட் இன் அன் அரே இஸ் எக்ஸ்பென்சிவ். ஏன்னா நம்மளுக்கு அன்னெசரி டேட்டா மூவ்மெண்ட் தேவைப்படுது. அதனால் we are going for a linked list. What are the advantage of linked list அப்படின்னா இட்ஸ் a dynamic size. ஸோ எவ்வளோ நம்மளுக்கு மெமரி எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு யூ கேன் கெட் த நோட்ஸ் அண்ட் இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன்ஸ் ஆர் ஆல்சோ ஈஸி. ஆனால் இதில் என்ன ட்ராபேக் அப்படின்னா ரேண்டம் ஆக்சஸ் இஸ் நாட் அலோடு. 5ங்கிற ஒரு எலிமெண்ட் இருக்கா பார்க்கணுன்னா நீங்கள் ஹெட்டில் வரிசையாக அந்த நல் பாயிண்டர் வர வரைக்கும் ஒவ்வொரு நோடாக நம்ம போய் ஆக்சஸ் பண்ணி ஆகணும். we need to access all the elements sequentially. That is the disadvantage of the linked list. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணி எப்படி பாலினாமியல் அடிஷன் பண்ண போகிறதுங்கிறத பார்க்கலாம். பாலினாமியல்ங்கிறது இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் இருக்கும். யூ ஹேவ் கோஎஃபிஷியன்ட்ஸ் am to am-1 எக்ஸெட்ரா அப் டு a1 அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் அண்ட் em எக்ஸெட்ரா அப் டு e1 அப்படிங்கிறது எக்ஸ்பொனன்ட். ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமும் நான் ஜீரோ கோஎஃபிஷியன்ட், அதாவது அந்த டேர்ம்ஸில் எல்லாமும் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ இருக்கணும். 0 இருந்தது அப்படின்னா அந்த டேர்மே இருக்காது. அந்த எக்ஸ்பொனன்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும். அதாவது em மஸ்ட் பி கிரேட்டர் தென் em-1 அண்ட் இட் மஸ்ட் பி கிரேட்டர் தென் த நெக்ஸ்ட் எலிமெண்ட் em-2 எக்ஸெட்ரா. e2 மஸ்ட் பி கிரேட்டர் தென் e1 அண்ட் இட் மே பி ஈக்குவல் டு 0. So greater than or equal to 0. When an exponent is equal to 0 அப்படிங்கும்போது we get a constant term. So இப்போ நம்ம ஒவ்வொரு டேர்மையும் we are going to represent it using a node. And the nodeல will have 3 fields. So the fixed size having 3. என்னதுக்கு first field is to store the coefficient, second field is to store the exponent and third is to store the link. Linkங்கிறது nothing but pointer to the next term. ஸோ உதாரணத்துக்கு ஏங்கிற ஒரு பாலினாமியல் இப்படி இருக்குது 3x⁴ + 2x⁸ + 1. அப்போ அந்த 14க்கும் 8க்கும் நடுவில் இருக்கிறது எல்லாமும் 0 டேர்ம்ஸ். அதனால் இங்கே நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறதில்ல. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு டேர்ம் எடுத்துகிட்டு கோஎஃபிஷியன்ட்டு எக்ஸ்பொனன்ட்டு அண்ட் லிங்க் டு த நெக்ஸ்ட் டேர்ம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இது 2 8 அண்ட் லிங்க் டு த நெக்ஸ்ட் டேர்ம். இங்கே கோஎஃபிஷியன்ட் 1 எக்ஸ்பொனன்ட் 0 அண்ட் லிங்க் டு த நெக்ஸ்ட் டேர்ம் வில் பி நல். இங்கே 8x⁴ - 3x⁻10 + 10x⁴ கேன் பி ரெப்ரசன்டட் லைக் திஸ். ஸோ 2 பாலினாமியல்ஸை நம்ம ஆட் பண்ணுறதுக்காக we are having nodes a and b. ஸோ எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்பொனன்ட் ஆஃப் த 2 டேர்ம்ஸ் ஈக்குவலான்னு செக் பண்ண போகிறோம். ரெண்டுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா we are going to add the 2 coefficients and we are creating a new term for the result. If the exponent of the current term in a, அதாவது ஃபஸ்ட்டு பாலினாமியலில் எக்ஸ்பொனன்ட் பெருசாக இருக்குது than the polynomial of b அப்படின்னு இருக்கும்போது we create a duplicate term of b and then we are attaching this term to the result called d and we are advancing the pointer to the next term in b. இதுவே அதர் வேவாக இருக்குது அப்படின்னா that is exponent of a is greater than exponent of bனா ஏயில் இருக்கிற டேர்மை டூப்ளிகேட் பண்ணி நம்ம ரிசல்ட்டில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இதை நம்ம டயக்ராமேட்டிக்காக பார்க்கலாம். இப்போ ஏங்கிற பாலினாமியல் 3x⁴ + 2x⁸ + 1. அதே போல் b இருக்குது. ஸோ இதை பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு pங்கிற பாயிண்டர் வச்சுருக்கோம், இங்கே qங்கிற பாயிண்டர் வச்சுருக்கோம். அப்போ இந்த 2 எக்ஸ்பொனன்ட்டையும் முதல்ல நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். நம்ம ஸோ ஹேப்பன் தட் exponent of p is equal to exponent of q. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு we are creating a new term 8 + 3 11 அப்படின்னு போட்டிருக்கிறோம். நம்ம the exponent will be copied here.
இப்போ the first termங்கிறதுனால இதனுடைய pointer is equal to 0. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா p will point to the next term, q will also point to the next term. இப்போ நம்ம வந்து இந்த 8ஐயும் பற்றி நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். நம்ம exponent of p is less than exponent of q. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே எக்ஸ்பொனன்ட் 10க்கு ஒரு டேர்ம் இல்லைன்னு அர்த்தம். அதனால் இந்த டேர்மை நம்ம அப்படியே காப்பி பண்ணி நம்ம சியில் போட போகிறோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம், இங்கேருந்து காப்பி பண்ணி போட்டிருக்கிறதுனால இந்த q மட்டும்தான் நம்ம வந்து அடுத்த டேர்முக்கு அடுத்த நோடுக்கு பாயிண்ட் அவுட் பண்ண போகுது. இப்போ இந்த 8ஐயும் 6ஐயும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா p வந்து greater than the q, exponent of p is greater than exponent of q. அப்போ அந்த pயில் இருக்கிற டேர்மை காப்பி பண்ணி we are adding it to the resultant. நெக்ஸ்ட்டு p வந்துட்டு it will point to the next term. இப்போ நான் 10 6ன்னு இருக்குது. அப்போ q will be copied, q becomes 0. q becomes 0ங்கும்போது remaining elements in the a polynomial will be added here. இங்கே இடத்துல ஒன்றே தான் இருக்குது. ஸோ அந்த ஒன்றை மட்டும் இங்கே காப்பி பண்ணிடுவோம். இப்போ நம்ம அட்டாச் ப்ரொசீஜர் பார்க்க போகிறோம். நம்ம எப்படி ஒரு டேர்மை நம்ம வந்து ரிசல்டன்ட் பாலினாமியலை அட்டாச் பண்ண போகிறோம் அப்படின்னு. It takes 3 parameters C, E, D. We are going to create a new term with the coefficient C and exponent E and attach the new term at the node pointed by D. D எங்கே பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கோ அந்த இடத்துல தான் நியூ டேர்மை ஆட் பண்ண போகிறோம் நம்ம. இப்போ we have to get the node, call get node of I. அடுத்து இதனுடைய வேல்யூவை நம்ம செட் பண்ணுறோம். ஸோ இந்த ஐயோட எக்ஸ்பொனண்ட் வந்து E, அதே போல் கோஃபிஷியன்ட் வந்து C. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அட்டாச் பண்ண போகிறோம். அட்டாச் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம், இந்த I is the address of the new node. அந்த I அட்ரஸை we are storing it to the node pointed at by D. D எங்கே பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கோ அந்த இடத்துல இந்த நோடை நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ we are attaching the node to the end of the list. And then I is again stored to D. ஏன் அப்படின்னா அடுத்து இன்னொரு நோட் வரும்போது இந்த ஐ அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனோட லிங்க்கில் தான் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். நம்ம அதுக்காக ஐ வந்து we are storing it in D so that D points to the last node in the polynomial. ஸோ இந்த polynomial additionல we are having 3 parameters A, B, C, 3 polynomials. Pங்கிற பாயிண்டர் is pointing to the A polynomial, Q pointer வந்து pointing to the B polynomial. We are getting a node, new node வச்சுருக்கோம். அதை வந்து will be pointed by the D. D is pointing to the initial node for C. இது ஒரு எக்ஸ்ட்ரா நோடு தான், will be returning it later. P not equal to 0 and Q not equal to 0. நம்ம ஒவ்வொரு டேர்மாக பார்க்க போகிறோம். அது இந்த நல் பாயிண்டர் வர வரைக்கும் Pலேயோ Qலேயோ, அதாவது A பாலினாமியலோ B பாலினாமியலோ எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் we are going to repeat the while loop. So we have a case, 3 கேஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. exponent P is equal to exponent Q. And then we have to check whether x equal to 0. ஏன் x equal to 0 check பண்ணணும்? Because we are going to have only non-zero term in the polynomial. அப்போ x not equal to 0 வந்தால் தான் we are calling the attach procedure. Attach, அதனுடைய கோஃபிஷியன்ஸை சம் பண்ணியிருக்கிறது xயில் இருக்குது. It can be exponent of P or exponent of Q. ஏன்னா ரெண்டுமே சேம் தான், அதனால் இட் கேன் பி எனி திங். அண்ட் எந்த இடத்துல நம்ம அட்டாச் பண்ணணுங்கிறதுக்காக D கொடுத்துருக்கோம். அண்ட் தென் we are moving P and Q simultaneously. ஸோ link of P வந்து is assigned to P. Actually it must be a smaller case. And link of Q must be assigned to Q. அடுத்த ஆப்ஷன் என்ன பார்த்திங்கன்னா exponent of P is less than exponent of Q. ஸோ we are attaching coefficient of Qவில் இருக்கிறத எடுத்து நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ coefficient of Q, exponent of Q and D. And then we are moving only the Q pointer. அடுத்த கேஸ் பார்த்திங்க அப்படின்னா we are attaching the node pointed by P. இப்போ Pயில் இருக்கிறத நம்ம அட்டாச் பண்ணிட்டு P பாயிண்டர் மட்டும் நம்ம அடுத்த நோடுக்கு மூவ் பண்ணுறோம். And then this is for while P not equal to 0. அப்படின்னா Q எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ Pயில் இருக்கிற ரிமைனிங் டேர்ம்ஸ், இந்த ஏவோட ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ we are using a while loop. So while P not equal to 0, we are attaching the node from P and we are incrementing the P so that it points to the next node. Suppose A polynomial exhaust ஆயிடுச்சு அப்படின்னா செகண்ட் பாலினாமியல் இருக்கிற எல்லா டேர்ம்ஸையும் நம்ம அட்டாச் பண்ணோம். அதுக்காக இந்த while loop இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த D வந்து இந்த லாஸ்ட் நோடு தானே பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கு, அது it must be made as null. And then C is assigned to T.
அதாவது இந்த இனிஷியல் ஸ்டார்டிங் நோடுக்கு வந்து நம்ம t வந்து அசைன் பண்ணிக்க போகிறோம். அண்ட் தென் லிங்க் ஆஃப் c இஸ் அசைன் டு c. அந்த ஃபஸ்ட்டு நோடு வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணோன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்காக தான் இது. இப்போ we are calling return of t. இப்போ t வந்து ஃபஸ்ட்டு நோடை பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கோம், அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். Now we will calculate the computing time of this algorithm. This computing time is based on 4 factors. How many coefficient additions we are making, how many exponent comparisons we are making, and how many additions or deletions to the available space, and how many new nodes are created for C. So இந்த நாளையும் பேஸ் பண்ணி தான் நம்ம computing time calculate பண்ண போகிறோம் நம்ம. And all these things depends upon how many terms are present in the polynomials A and B. Number of coefficient additions எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். This is a A polynomial, this is the B polynomial. நம்ம முன்னே பார்த்துருக்கோம், இங்கே non-zero terms மட்டும்தான் கொடுத்துருக்கோம் A and Bயில். ஸோ அதை டினோட் பண்ணுறதுக்காக AI and BI not equal to 0 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே போல் இந்த எக்ஸ்பொனண்ட் எல்லாமும் பார்த்தீங்க அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கும். அண்ட் இட் மே பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இப்போ 0 இருந்ததுன்னா அது கான்ஸ்டன்ட் டேர்மாக இருக்கும். அதே போல் பி மேட்ரிக்ஸோட எக்ஸ்பொனண்ட் எல்லாமும் வந்து பார்த்திங்கன்னா டிசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்கும். Fn is greater than Fn-1, it is greater than Fn-2, so on. And what will be the number of coefficient additions? So the coefficient additions வந்து will vary from 0 to minimum of m, n. எப்போ 0 வரும் அப்படின்னா ரெண்டும் சேமாக இருக்கும்போது தான், அதாவது ரெண்டு எக்ஸ்பொனண்ட்டும் சேமாக இருக்கும்போது தான் நம்ம கோஎஃபிஷியன்ட் அடிஷன் பண்ணுவோம். இப்போ சேமாக இல்லை அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லோயர் பவுண்ட் வந்து when none of the exponents are equal. இப்போ பாருங்கள், ஏக்கு வந்து 1 3 7 8 9 இருக்குது எக்ஸ்பொனண்ட்டு, பிக்கு வந்து 2 6 10 இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ரெண்டுமே வந்து சேமாக இல்லை. அப்படின்னு இருக்கும்போது இந்த கோஎஃபிஷியன்ட் அடிஷன் will be 0. we don't add the coefficients. அதே போல் எப்போ minimum of m, n வரும் அப்படின்னா when one polynomial is a subset of another polynomial. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து பியோட பாலினாமியல் வந்து பார்த்திங்கன்னா 179 இருக்குது. அப்போ this is a subset of this A அப்படின்னு இருக்கும்போது you get a minimum of ரெண்டில் எது மினிமமாக இருக்கோ அதை எடுத்துக்குவோம். ஸோ the coefficient addition will vary from 0 to minimum of m, n. And what are the number of exponent comparisons we make? ஸோ இது நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு கம்பேரிசன் இந்த while லூப்பில் ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் ஒரு கம்பேரிசன் நம்ம பண்ண போகிறோம் நம்ம. ஸோ ஆன் ஈச் ஐட்ரேஷன் எய்தர் P or Q or both move to the next term. ஈக்குவலான்னு பார்க்குறோம், லெஸரான்னு பார்க்குறோம், கிரேட்டரான்னு பார்க்குறோம். இப்போ ஏதாவது ஒரு கம்பேரிசன் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து எவ்வளோ இருக்கோ அந்த நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் இருக்கும். A பாலினாமியலுக்கு m இருக்குது, B பாலினாமியலில் n எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ இட் வில் பி m plus n iterations. ஸோ நம்பர் ஆஃப் எக்ஸ்பொனண்ட் கம்பேரிசன் இஸ் பவுண்டட் பை m plus n. இப்போ இந்த மாதிரி கேஸில் em இஸ் கிரேட்டர் தென் Fn அண்ட் இட் இஸ் கிரேட்டர் தென் em-1. இந்த ஆர்டரில் இருக்கும்போது we need to make m plus n-1 comparisons. What are the number of nodes created? அப்போ ஒவ்வொரு அடிஷன் பண்ணும்போது ஒரு நோட் க்ரியேட் ஆகுது. அதனால் நம்மளுக்கு m plus n டேர்ம்ஸ் இருக்கிறதுனால m plus n நியூ நோட்ஸ் வில் பி கிரியேட்டட். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சம் பண்ணும்போது the maximum number of executions is bounded only by m plus n. So we may have some constants c1 c2 c3ன்னு இருக்கும். இந்த கான்ஸ்டன்ட்ஸ் வந்து வேறு எந்த அல்கோரித்தத்தில் நம்ம அந்த பாலினாமியல் அடிஷன் போட்டாலும் you have some other constant c1 dash c2 dash c3 dash. ஸோ அல்டிமேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்ப்யூட்டிங் டைம் வந்து ஆர்டர் ஆஃப் m plus n தான். and it is optimal to within a constant factor. இப்போ நம்மளுக்கு பாலினாமியல் அடிஷன் ஈஸின்னு தெரிஞ்சிடுச்சு. ரீடிங் டேட்டா அண்ட் ரைட்டிங் டேட்டா இது எல்லாமே ஈஸி. அப்போ சப்போஸ் we want to compute an expression like this, we want to multiply 2 polynomials and add another polynomial to that. அப்படின்னு இருக்கும்போது ரஃபாக ஒரு அல்காரிதம் போடலாம். ரீடிங் த வேல்யூஸ் ஆஃப் A, ரீடிங் த வேல்யூஸ் ஆஃப் B, ரீடிங் த வேல்யூஸ் ஆஃப் C. and then we are multiplying A and B, we are storing it in a temporary polynomial T. and then இந்த டெம்பரவரி பாலினாமியலையும் C பாலினாமியலையும் சம் பண்ணி நம்ம Dயில் வச்சுருக்கோம். இப்போ வந்து we can print the data, Dங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த T இருக்கு இல்லைங்களா, இந்த பாலினாமியல் வந்து பார்ஷியல் ரிசல்ட்டு தான் நம்ம ஸ்டோர் பண்ணுது. இந்த கால்குலேஷன் முடிஞ்சு வரும்போது we don't want this T, ஏன்னா அது வந்து பார்ஷியல் டேட்டா. ஸோ we have to return it to the storage pool. அதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக we can have a procedure called erase of T.
யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒவ்வொரு நோடாக இருக்கும்போது ரிட்டர்னை கால் பண்ணிகிட்ருப்போம் நம்ம. இப்போ நம்மளுக்கு we have ஒரு என்டையர் polynomial which has to be returned to the storage pool. அதுக்காக we write one procedure called erase of t. இப்போ t is equal to 0, அதாவது இந்த polynomial null polynomial ஒரு டேர்முமே இல்லை அப்படின்னா then we are returning. And then we are having ஒரு temporary pointer which will point to the polynomial t. And then link of p not equal to 0 இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து அந்த p பாயிண்டரை மூவ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இப்போ அவைலபிள் லிஸ்ட்டில் வந்து ஃபுல் டீயும், அதாவது டீயில் இருக்கிற எல்லா நோட்ஸுமே இப்போ வந்து கனெக்ட் ஆகிருக்கு. The time required to erase t of x is still proportional to the number of nodes. ஏன்னா நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து இந்த லூப்பில் அடுத்தடுத்த நோடுக்கு போயிட்டுருக்குறோம் நம்ம. அப்போ நம்ம ரிட்டர்ன் ப்ரொசீஜரை கால் பண்ணலையே ஒழிய, பட் இந்த டைம் t வந்து t of x erase பண்ணுறதுக்கு it is proportional to the number of nodes in t. ஸோ இப்போ என்டையர் பாலினாமியலை erase பண்ணணும் அப்படின்னா we can go for a circularly linked list. ஸோ சர்க்குலர்லி லிங்க் லிஸ்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, இந்த லாஸ்ட் நோடு இருக்கு இல்லைங்களா, அது நல்லன்னு போடுறதுக்கு பதிலாக we are connecting to the first node. சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணும்போது எனி லிஸ்ட் will be erased in a fixed amount of time independent of the number of nodes in the list. 3 நோடு இருந்தாலும் சரி, 100 நோடு இருந்தாலும் சரி, நம்ம ஈஸியாக நம்மளால் வந்து erase பண்ண முடியும். ஸோ we are going to see erase procedure. இந்த லிங்க் லிஸ்ட்டு தான் நான் வந்து லிங்க் லிஸ்ட் டு பி எரேஸ்டு. திஸ் இஸ் த அவைலபிள் லிங்க் லிஸ்ட்டு. இப்போ இங்கே இருக்கிறத நம்ம வந்து இதோட ஏவியோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா t is equal to 0 பார்க்குறோம் அப்படின்னா the whole link list is empty. அப்போ then we are returning. எரேஸ் பண்ணுறதுக்கு தேவையே இல்லை. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லிங்க் ஆஃப் t, இதுதான் t, லிங்க் ஆஃப் t வந்து இதை வந்து இப்போ x பாயிண்ட் அவுட் பண்ண வைக்க போகிறோம் நம்ம. ஸோ x is pointing to the next node of t. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா லிங்க் ஆஃப் t இஸ் மேட் டு பாயிண்ட் டு ஏவியோட அட்ரஸ்ஸு இட் இஸ் ஸ்டோர்ட் இன் லிங்க் ஆஃப் t. அப்போ அது என்ன ஆகும், இங்கே இருக்கிற பாயிண்டர் விஸ் மூவ் டு திஸ் ஒன் அப்படின்னா ஏவி அண்ட் த டீயோட லிங்க் இஸ் பாயிண்டிங் டு திஸ் லொக்கேஷன். இப்போ ஏவியை நம்ம இங்கேருந்து எடுத்து எக்ஸுக்கு நம்ம அசைன் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் இஸ் அசைன் டு ஏவி. இப்போ ஏவி வில் பி பாயிண்டிங் டு திஸ் நோட். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஃபஸ்ட் நோடு, ஏவி அவைலபிள் லிங்க் லிஸ்ட்டு ஃபஸ்ட் நோடு, செகண்டு, தேர்டுலேருந்து ஆல்ரெடி இருக்கிற ரிமைனிங் அவைலபிள் நோட்ஸு கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் வைக்கும்போது அந்த பாலினாமியல் அடிஷன் ப்ரொசீஜர் எப்படிலாம் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹெட் நோடு யூஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்பனண்ட் அண்ட் கோஎஃபிஷியன்ட் என்ன வேணால் இருக்கலாம். இப்போ ஏ இஸ் பாயிண்டிங் டு த ஹெட் நோடு. இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு லிங்க் லிஸ்ட், சர்க்குலர்லி லிங்க் லிஸ்ட் இருக்கும்போது அந்த பேட் ப்ரொசீஜரில் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா we have to make some changes in these lines. அது என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து p is assign the value a, q is assign the value b. அதாவது p and q வந்து is pointing to the first node அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த நோடை பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடாது, இந்த நோடை பாயிண்ட் அவுட் பண்ணணும். pயும் சரி க்யூவும் சரி இந்த நோடை அடுத்தடுத்த நோடை பாயிண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா லிங்க் ஆஃப் ஏ இஸ் அசைன் டு பி, லிங்க் ஆஃப் பி இஸ் அசைன் டு க்யூ. அதே போல் இங்கே p நாட் ஈக்குவல் டு 0, q நாட் ஈக்குவல் டு 0 போட்டிருக்கோம் நம்ம. ஏன்னா நம்மளுக்கு நல் பாயிண்டர் இருக்கும், எண்ட் ஆஃப் த நோடு லிஸ்ட்டு நல் பாயிண்டர், அதை செக் பண்ணுறதுக்காக இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ நம்மளுக்கு அப்படி இல்லை. ஸோ யூ ஹேவ் டு செக் p நாட் ஈக்குவல் டு a அண்ட் q நாட் ஈக்குவல் டு b. p and q தான் மூவ் ஆகிட்டே இருக்க போது a will be pointing to the head node. அப்போ அப்படி வரிசையாக மூவ் பண்ணிட்டு வந்துட்டு மறுபடியும் இந்த ஹெட் நோடுக்கே வரமா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் p நாட் ஈக்குவல் டு a அண்ட் q நாட் ஈக்குவல் டு b. அதுக்கடுத்து எங்கே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல அதே தான் p நாட் ஈக்குவல் டு 0க்கு பதிலாக p நாட் ஈக்குவல் டு a, q நாட் ஈக்குவல் டு 0க்கு பதிலாக q நாட் ஈக்குவல் டு b செக் பண்ண போகிறோம். இப்போ இந்த என்டையர் லைன் நம்மளுக்கு வேண்டியதில்லை. ஸோ அந்த இனிஷியல் நோடு எல்லாத்தையும் டிலீட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஹோல் லைனுக்கு பதிலாக we have to use c is assigned to link of d. அதாவது c தான் வந்து ஹெட் நோடு த ரிசல்டன்ட் பாலினாமியலுக்கு. ஸோ அந்த வேல்யூவை இந்த லாஸ்ட்டோட லிங்க் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். தென் இந்த இடத்துல நம்மளுக்கு டீங்கிற ஒரு டெம்பரவரி நோடு யூஸ் பண்ணியிருந்தோம், அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளுக்கு அந்த தேவையே இல்லை. ஸோ இந்த லைனை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஹெட் நோடு யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு எல்லா ஆப்ரேஷன்ஸும் ஈஸியாக இருக்குது. ஆனால் எந்த பாலினாமியல் இருந்தாலும் சரி, 0 ஆர் நான்-0 பாலினாமியல் இருந்தாலும் சரி, இட் மஸ்ட் கண்டெயின் ஒன் அடிஷ்னல் நோடு, தட் இஸ் த ஹெட் நோடு இருக்கணும். அண்ட் த எக்ஸ்பனண்ட் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஃபீல்ட்ஸ் வந்து வில் நாட் பி ரெலவெண்ட். இப்போ 0 பாலினாமியலாக இருந்ததுன்னா ஒரு நோடு எம்டி நோடு இருக்குது. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாலினாமியலாக இருந்ததுன்னா இப்படி நம்மளை யூஸ் பண்ணிகிட்டு இருக்க போகிறோம்.
ஸோ இந்த இடத்துல கோஎஃபிஷியன்ட்டும் எக்ஸ்பனண்ட்டும் நம்ம வந்து எது வேணால் இருக்கலாம், இட் இஸ் நாட் ரெலவெண்ட். ஆனால் இப்போ அடுத்து என்னென்னா, இதுக்கு பதிலாக நம்ம எக்ஸ்பனண்ட் வேல்யூவை -1ன்னு வச்சிட்டோம்னா இன்னுமே நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியும் அந்த பாலினாமியல் அடிஷன் ப்ரொசீஜரை. இப்போ அந்த ஹெட் நோடில் எக்ஸ்பனண்ட் வந்து நம்ம -1ன்னு வச்சுட்டு எப்படி நம்ம பாலினாமியல் அடிஷன் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். மற்றது எல்லாமும் சேம் தான். இப்போ இந்த இடத்துல லிங்க் ஆஃப் ஏ இஸ் அசைன் டு பி, லிங்க் ஆஃப் பி இஸ் அசைன் டு கியூ, கெட் நோடு, இது எல்லாமும் ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 3 கேஸ் மட்டும் பார்த்துக்கலாம். எக்ஸ்பனண்ட் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பனண்ட் ஆஃப் கியூ. இப்போ நம்ம என்ன செக் பண்ணலான்னா எக்ஸ்பனண்ட் ஆஃப் பி ஆர் எக்ஸ்பனண்ட் ஆஃப் கியூ இஸ் ஈக்குவல் டு -1. ஏவோட பாலினாமியலும் பி பாலினாமியலும் எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கும்போது சி இஸ் அசைன் டு லிங்க் ஆஃப் டி அண்ட் தென் ரிட்டர்ன். அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒன்று லிஸ்ட்டு வந்து இன்னும் எக்ஸாஸ்ட் ஆகலை, எந்த லிஸ்ட்டுமே எக்ஸாஸ்ட் ஆகலை. அப்போ இதை கோஎஃபிஷியன்ட்ஸை ஆட் பண்ணிக்கிறோம். இது நாட் ஈக்குவல் டு 0 வந்து அட்டாச் பண்ணிக்கிறோம். பியும் கியூவும் அடுத்தடுத்த நோடுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். இப்போ எக்ஸ்பனண்ட் ஆஃப் பி இஸ் லெஸ் தேன் எக்ஸ்பனண்ட் ஆஃப் கியூ அப்படின்னா கியூவில் இருக்கிற நோடை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரிசல்டன்ட்டு கூட அட்டாச் பண்ண போயிட்டு கியூவை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம். கியூ இஸ் பாயிண்டிங் டு த நெக்ஸ்ட் நோட். அப்படி இல்லாமல் இருந்தனா பியில் இருக்கிற நோடை வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணி அட்டாச் பண்ணிவிட்டு பி பாயிண்டர் வந்து வில் பாயிண்ட் டு த நெக்ஸ்ட் நோட். அப்போ இந்த கண்டிஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த கண்டிஷன் வந்து பிகம்ஸ் ஈஸியர். நம்ம இப்போ வந்து லூப் ஃபார் எவர் கொடுத்துருக்குறோம். நம்ம ஒவ்வொரு தரமும் அந்த பி ஈக்குவல் டு ஏ, கியூ ஈக்குவல் டு ஏங்கிறதெல்லாம் செக் பண்ணவே வேண்டியதில்லை. இந்த கண்டிஷன்லேயே நம்ம செக் பண்ணிக்கிறோம் நம்ம. ஸோ இந்த வீடியோவில் பாலினாமியல் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு லிங்க் லிஸ்ட் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். நம்மளுக்கு இந்த சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் எதுக்காக போயிருக்கோம் அப்படின்னா டு எரேஸ் த என்டையர் லிஸ்ட் இன் ஃபாஸ்டர் மேனர் வி கோ ஃபார் அ சர்க்குலர் லிங்க் லிஸ்ட். ஸோ நம்மளுக்கு இந்த லிஸ்ட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டேட்டா இருந்தாலும் சரி, டேட்டா ஃபீல்டு இருந்தாலும் சரி, நம்மளுடைய கடைசி நோட் வில் பி பாயிண்டிங் டு த ஃபர்ஸ்ட் நோட். ஆனால் ஈஸியராக இருக்கிறதுக்காக இந்த ஹெட் நோடை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அந்த எக்ஸ்பனண்ட் பார்ட்டை -1ன்னு கொடுத்துருக்குறோம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஃபஸ்ட்டு டைம் இந்த சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தர் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.